Namaste children, namaste to all. Today we are going to see science. In that you take book page number 64. Book page number 64 in that food during illness. Food during illness. Illness na enna appadina உடம்பு சரியில்லாம இருக்குது தெரியுமா? நீ உடம்பு சரியில்லாம இருந்தானா நமக்கு என்ன ஃபுட் சாப்பிடறதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கே தெரியும். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா என்ன கொடுப்பாங்க? கஞ்சி கொடுப்பாங்க, பால் இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ now we are going to see what are the foods that we take during illness. Now you see, when you are sick, what kind of food your mother serves you? மெயினா என்ன கொடுப்பாங்க? கஞ்சி கொடுப்பாங்க இல்லையா? கஞ்சிக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா porridge. ஓகே, தென் வந்து பால் குடிப்பீங்க. Now we can see, when we are sick we should avoid food items that are fried in oil. ஆயில்ல ஃப்ரை பண்ற ஃபுட் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணணும். உடம்பு சரியில்லாத இருக்கிறப்போ ஆயில்ல ஃப்ரை பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணணும்? we should not take that one. Then we should take energy giving easily digestible food. எந்தெந்த ஃபுட்டு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஃபுட்டு அதுவும் தென் ஈஸியாக எது டைஜஸ்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஃபுட்டு தான் நீ எடுத்துக்கணும். புரியுதா? சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் பிலோ. ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, porridge of rice or cereals. கஞ்சி, அரிசி நுணுக்கி கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க இல்லையா? அந்த porridge. கஞ்சிங்கிறதுக்கு வந்து porridge. 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 porridge என்ன அப்படின்னா கஞ்சி. தெரியுதா? porridge, sorry, porridge. porridge. porridge-னா கஞ்சி. தெரியுதா? The next one, fruit juice, tender coconut. இப்போ ஆரஞ்சு ஜூஸ்ல புளிஞ்சு கொடுப்பாங்க இல்லையா? ஃப்ரூட் ஜூஸ். தென் டெண்டர் கோகனட், இளநீர். டெண்டர் கோகனட்னா இளநீர், இளநீர் குடிப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஸ்டீம்டு ஃபுட் லைக் இட்லி. ஸ்டீம்டு ஃபுட் ஏற்கனவே ஸ்டீமிங் மெத்தட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? வாட்டரை நல்லா பாயில் பண்ணி அந்த ஸ்டீமில் வந்து மாவு ஊற்றி மேலே இட்லி தட்டில் மாவு ஊற்றி வச்சாங்கன்னா அது வந்து we can prepare இட்லி இல்லையா? with the help of that steam the idli is made இல்லையா? ஸோ அந்த ஸ்டீம்டு ஃபுட் இட்லி சாப்பிட்றாங்க இல்லையா? these are the food items which are taken when we are ill. Okay, now book page number 65. Now book page number 65. book page number 65 let us do அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கூல் இருந்ததுன்னா செய்யலாம். நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பேப்பரில் எழுதி ரோல் பண்ணி டேபிள் மேலே வச்சுட்டோம்னா அதில் வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்றா எடுத்து போய் அங்கே கிளாஸில் வந்து 2 பெரிய சர்க்கிள் போட்டுருந்தோம்னா எந்தெந்த ஃபுட்டு வந்து நம்ம இல்னஸாக இருக்கிறப்ப சாப்பிடணுமோ அந்த ஃபுட்டு உங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்ததுன்னா நீங்கள் அதில் போய் நிற்கணும். இப்போது இன்னொரு சர்க்கிளில் வந்து எந்தெந்த ஃபுட்டு இல்னஸ் இருக்கிறப்ப சாப்பிடக்கூடாதோ அந்த ஃபுட்டு வந்ததுன்னா அவங்க போய் அந்த சர்க்கிளில் நிற்கணும். அந்த மாதிரி. தெரியுதா? தட் we will do it later. ஆனால் நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, எந்தெந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிடணும், இல்னஸ் இருக்கிறப்ப எதையும் சாப்பிடணும், இல்னஸ் இருந்தால் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்றத யூஷுவல். தெரியுதா? தட் இஸ் given here. Then below that பாருங்க, try to answer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. First one, try to answer the first one, fill in the blanks பாருங்க. First one, dash is an easily digested food. இட்லியா பிரியாணியா எது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும்? இட்லி. தெரியுதா? ஸோ ரைட், fill in the blanks. First one, இட்லி. IDLY, இட்லி. சரிங்களா? You have to write this answer in your book. Then second one, we should avoid eating dash food. எதை அவாய்ட் பண்ணணும்? ஜங்கா ஃப்ரெஷ்ஷா? ஜங்க் அவாய்ட்னா நான் தவிர்க்கணும். ஸோ ஜங்க் ஃபுட்டை தான் தவிர்க்கணும். ஸோ JUNK, ஜங்க். இந்த 2 ஆன்சர்ஸையும் ஃபார் ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டேஷில் நீங்கள் எழுதிருக்கீங்க. புரியுதா? The next one, food wastage. Next we are going to see food wastage.
wastage. ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம நீங்களே வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தப்ப என்ன பண்ணுவீங்க, மதியம் சாப்பிட கொண்ட ஃபுட்டை வந்து இனிமேல் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் டஸ்ட்பினில் போடுவீங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் ஃபுட். தெரியுதா? ஹியர் நவ் யூ see think and answer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுட் வேஸ்டேஜ் கீழே பாருங்கள், think and answer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. First one, do you usually eat your lunch without wasting anything? நீ எப்பவுமே வந்து எதையும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவியான்னு கேட்குறாங்க. தெரியுதா? If you say no, why do you waste? இதை நீ தான் எழுதணும். தெரியுதா? இப்போ இல்லை நான் வேஸ்ட் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், நோன்னு எழுதிட்டு எதனால் வேஸ்ட் பண்ணுற அப்படின்றத எழுதணும், ரீசன் எழுதணும். தென் எதனால் வேஸ்ட் பண்ணுற நீ? பிகாஸ் இட் இஸ் ஸ்பைசி, காரமாக இருக்கு என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ நோ, பிகாஸ் இட் இஸ் ஸ்பைசி அப்படின்னு. சப்போஸ் இஃப் யூ டெல் எஸ்ன்னா அதுக்கு ஒன்று ரீசன் எழுத தெரியுதா? வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவேன் அப்படின்னா யூ கேன் ரைட் எஸ் அப்படின்னு எழுதணும். தெரியுதா? வேஸ்ட் பண்ணாத சாப்பிட்றவங்க மட்டும்தான் எஸ் எழுதணும். அதர்வைஸ் மற்றவங்களாம் என்ன எழுதணும், வேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுவேன் அப்படின்றவங்களாம் நோ போடணும். நோ, எதனால் வேஸ்ட் பண்ணுவேன்? பிகாஸ் இட் இஸ் ஸ்பைசி, காரமாக இருக்குதுன்னு தானே கொண்டு போய் கொட்டுவீங்க. ஸோ பிகாஸ் இட் இஸ் ஸ்பைசி அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா எனக்கு பிடிக்காத ஃபுட்டு அப்படின்னா, பிடிக்காத ஃபுட்டுன்னா நீ யூ ஷுட் நாட் சே லைக் தட். எல்லா ஃபுட்டுமே நீ சாப்பிட்டு தான். தெரியுதா? அந்த மாதிரி ரீசன்ஸ் எது வேணால் நீ எழுதலாம். தெரியுதா? The next one, can you suggest a few ways to reduce food waste in your school and house? வீட்லேயோ அல்லது ஸ்கூல்லையோ நம்ம ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில வழிகளில் சொல்லணும். தெரியுதா? என்ன சொல்லலாம், என்னென்ன வேஸ்ட் சொல்லலாம் நீ திங்க் பண்ணி எழுதலாம். தெரியுதா? நெக்ஸ்ட் ஒன், we should not waste food that is not eaten is called leftover food. அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஓவர் ஃபுட். தெரியுதா? சாப்பிடாம மீதி வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை என்ன ஃபுட்டுன்னு சொல்லணும், லெஃப்ட் ஓவர் ஃபுட். தென் that is discarded as waste. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். Following are the simple ways to avoid food wastage. Now first point பாருங்க, take what you will eat and eat what you take. Take what you will eat and eat what you take. The next one, share the excess food. Share the excess food. Then give the excess food to hungry animals. இப்போ நம்ம ஸ்கூலில் நீ வேஸ்ட் பண்ணுற ஃபுட்டெல்லாம் ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? அது எதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா டு ஃபீட் த கேட்டல்ஸ்லேயே கொண்டு போய் கொடுப்பாங்க. தெரியுதா? தென் நெக்ஸ்ட், you see the picture given there, we will not waste food. ஒரு பேனர் பிடிச்சிட்டு பாருங்க, we will not waste food. தெரியுதா? Hereafter you should also should not waste the food. The next one, page number 66. Book page number 66. Do you know அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? You see that 1/3, listen, 1/3 of the food produced in the world is wasted. 1/3 என்ன, மூணுல ஒரு பகுதி ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு. தெரியுதா? இட் இஸ் a total of 1.2 lakh crore tons per year அப்படின்னு கணக்கெடுத்து சொல்லியிருக்கோம். தெரியுதா? 1 டன் அப்படின்னா 1000 kg. தெரியுதா? The next one, food preservation. ஃபுட் ப்ரிசர்வேஷன் அப்படின்னா என்னது? பதப்படுத்தி வைக்கிறது. எப்படி அப்படின்னா பாதுகாப்பாக பதப்படுத்தி வைக்கிறது தான் ப்ரிசர்வேஷன். We can preserve the food for a long time by using the following methods. So now we are going to see food preservation. Food preservation. We can preserve the food for a long time by using the following methods. எப்படிலாம் நம்ம ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். Now first method is pickling.
பிக்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஊறுகாலாம் நம்ம பிக்கிள்ஸ் அதான் ஊறுகாய் போடுறோம் இல்லையா, அதில் என்ன ஆட் பண்ணுவோம், சால்ட்டு ஆயில் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். எதனால் அதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டு கீப் த ஃபுட் வித்தவுட் கெட்டிங் ஸ்பாயிலேஜ் ஆகாமல் பாதுகாக்க. மிக்சிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வித் ஆயில் அண்ட் சால்ட், எக்ஸாம்பிள் pickles. Then next first one is pickling. It is given the pickling. Pickling. Then the second one, you see that refrigerating. What is that? Refrigerating. Refrigerating, but keeping the fruits and vegetables in the fridge. That will remain without spoiling for a few days, for a short time. Okay. Example, fruits, vegetables. Then drying. Next method is drying. drying. This is the simple method. இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், சன்லைட்ல காய வைப்போம் இல்லையா, அதுதான் drying. ஏன் அப்படி காய வைக்கணும் அப்படின்னா in order to remove the water content in the grains like that. For example, fish, red chilies, மிளகாலாம் காய வைப்பாங்க இல்லையா, அப்போ மிளகாலாம் காய வைக்காம இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா the bacteria will spoil the chilies இல்லையா. Then fish, இந்த கருவாடுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா காய வச்சு வச்சாங்கன்னா தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். தெரியுதா? கிரெயின்ஸும் அப்படிதான். Then next one, canning. கேனிங்னா இந்த டின்ல போட்டு அடிச்சு வைப்பாங்கல்ல, பால் பவுடரு, இந்த ஜூஸ்லாம் போட்டு டின்ல வரும் இல்லையா, ஏர் டைட், ஏர் போகாம உள்ள புரியாமல் இருக்கிறதுக்காக நல்லா போட்டு அடைச்சு வைப்பாங்க, அதான் கேனிங். Storing food in airtight containers, example jam சாப்பிட்றீங்க இல்லையா, பிரெட் எல்லாம் போட்டு சாப்பிடுவீங்கல்ல, அது அந்த மாதிரி போட்டு ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் canning method. Okay, these are the methods used for food preservation. The first one is pickling, pickling, pickling. Refrigerating, refrigerating, refrigerating. Then drying, drying. Canning, canning. Okay, now at last here you see that World Hunger Day is observed on May 28. May 28, World Hunger Day. World Hunger Day, May 28. You keep it in your mind. World Hunger Day, May 28. Now, try to answer in book page number 67. Book page number 67. Try to answer is given there. Yeah. Here you see first one, World Hunger Day is observed on. Just now we saw, what is that? May 28. So you write the answer, May 28. Then second one, we can preserve pickle by pickling. We can preserve pickle by pickling. 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 Okay. Then pickling method is right. Pickling method. Pickling method. We can preserve pickle by pickling method. Okay. Then let us do is given there. You see that make students to list out all the food wasted in their home that is thrown away. Then for 1 week, you should note that for 1 week. Make them discuss what they saw and what changes they can make to reduce the waste. How can you reduce the waste? You have to find the reason for that. தெரியுதா, இதை எப்படி நாம ஃபுட் வேஸ்ட் ஆகாம தடுக்கிறது அப்படின்றத you have to find. Then first division, evaluation part, first division, choose the best answer.
first division choose. In that first one, you read that first question. By reading that question and the given option, you can choose it and take it. Which one can be eaten as raw food? The options given here are meat, carrot, fish, potato. Here, out of these 4 options, which one can be eaten raw? You know very well it is carrot. So you write, you put tick mark for the option. C-A-R-R-O-T. Then, next, second one, uncooked food is called. Uncooked food. Cook பண்ணாம சாப்பிடுறோம் இல்லையா அந்த ஃபுட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா raw food. C option, raw food. So you put tick mark for raw food. C option. Then third one, solar cooker reduces what? Air pollution, water pollution, land pollution, noise pollution. Which one? Air pollution. So you put tick mark for air pollution. Pollution. Then fourth one, which one cannot be preserved by drying method? Rice, cereals, fish, fruits. Fruits cannot be preserved by drying method. You know very well. Yeah. So you put tick mark for B option and write fruits. F-R-U-I-T-S, fruits. Then fifth one. We can avoid food wastage by dash. The first option is giving to the needy. Needy na தேவையானவங்களுக்கு கொடுக்கிறது. Then eating more than we need. நமக்கு தேவைக்கு அதிகமா நம்ம சாப்பிடுறது. Then buying extra food. எக்ஸ்ட்ராவா ஃபுட் வாங்குறது. Then throwing in a dustbin. இந்த 4ல எது which one is correct? We can avoid food wastage by எப்படி நாம food waste ஆகாம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா the first one is correct. waste ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? So first is correct. Giving to the needy. Giving to the needy. You write, you put tick mark for these answers. Further choose the correct answer. If dash is given there, you write the answer with the dash. Okay. Then second division, fill in the blanks. And that first one, dash gives us energy to work and play. Which one gives energy? Raw food or junk food? Which one gives energy? Which one gives energy? Raw food or junk food? Raw food only gives energy. So you write raw food. You put tick mark for raw food and write the answer in the dash. Okay. Then next, second one, cooked food is easily digested or undigested? Digested. So you put tick mark for digested and write D-I-G-E-S-T-E-D. Digested. Third one, pressure cooker is one of the dash utensils. Modern or olden? Pressure cooker la இப்ப வந்ததா தெரியுதா? olden days la என்ன யூஸ் பண்ணாங்க? pot, clay pots la யூஸ் பண்ணாங்க. So now so here you should write modern. M-O-D-E-R-N, modern. Then fourth one, we need pure air, protected water and dash food for our healthy life. Which food? Junk food or healthy food? Hygienic food? Junk or hygienic? You should write hygienic. H-Y-G-I-E-N-I-C, hygienic. H-Y-G-I-E-N-I-C, hygienic. Then next one, we make idiyappam by dash method. Boiling method or steaming method. Idiyappam எந்த மெத்தட்ல prepare பண்ணுவாங்க? It is also steaming like idli. Idli மாதிரி தான் idiyappam prepare பண்ணுவாங்க. So steaming.
STEAMING. Okay. You write these answers in your book with pencil. Pencil la eludiko. Theriyada? These answers. First choose the correct answer and fill in the blanks. You have to write it in your book. And about that evaluation part, try to answer is given there. For that, 2 questions here. These I have to write the answers. You see here and write. Okay. This one first division and this one is second division. Okay. Then after writing that, third division, that is match the following. Third division, match the following is given there in book page number 68. 68. After writing this, you turn your book and take book page number 68. Third division. Third division, match the following. First one, grapes. Then second one, mixture of vegetables. Mixture of vegetables. Then electric rice cooker, ELEC, TRIC, electric rice cooker, RICE, rice, COOKER, cooker, electric rice cooker. Then fourth one, earthen pot, EARTHERN, earthen pot. Then fifth one, less fatty food. Less fatty food. Now, here you have to select the answers and write the correct answer near that question. You can put the number for this in this book. While you are writing in your note, you have to write the correct answer. Okay. Grapes. For grapes is a raw food, you know that. So the correct answer is raw food. RAWFOOD, raw food. Then mixture of vegetables. Vegetables la mix pannona adu enna solluvom? Salad. SALAD, salad. Then electric rice cooker is olden utensil or modern utensil? Modern. So MODERN, modern, UTENSIL, utensil, modern utensil. Then earthen pot is a olden utensil. So you write OLDEN, UTENSIL, olden utensil. Then less fatty food. Which one is left? At which time we are eating less fatty food? When we are ill. So food during illness. Food during illness. Okay. While you are writing the match the following in note, you have to write like this. Now you can put a number for that match the following. Grapes raw food. Here one raw food ku pakkathula one potukalam. Mixture of vegetables, salad, here 2. Then electric rice cooker, modern utensil 3. Then earthen pot, olden utensil 4. Then less fatty acid, food during illness ku pakkathula 5 potukalam. Theriyada? You can put the number like that. While you are writing in the note, you have to write like this.
you have to write like this one. Okay. Okay. Today's homework is you have to write this first, second, and the third division in your note and read also. Okay. You have to read and write unit 1 division first, second and third. Okay. Okay. Then you are through.